கோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியாக சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீந்திரசம்மம் சரணம் பிரபத்யே. நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ கராவலம்ப ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோக நம்பர் 16 மற்றும் 17. இந்த 2 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இதற்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்களை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கறத நாம இப்போ உச்சாரணம் பண்ணுவோம். பிரக்லாதநாரத 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 பராசர புண்டரீக பராசர புண்டரீக பராசர புண்டரீக வியாசாதி பாகவத வியாசாதி பாகவத வியாசாதி பாகவத புங்கவஹ்நிவாச புங்கவசன்னிவாச புங்கவசன்னிவாச இல்ல புங்கவஹ்நிவாச புங்கவருண்ணிவாச புங்கவருண்ணிவாச பக்தானுரக்த 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 பரிபாலன 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 பாரிஜாத 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 லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி கராவலம்பம் 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 பிரக்லாதநாரத 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 பராசர புண்டரீக பராசர புண்டரீக பராசர புண்டரீக வியாசாதி பாகவத வியாசாதி பாகவத வியாசாதி பாகவத புங்கவஹ்நிவாச புங்கவருண்ணிவாச புங்கவருண்ணிவாச பக்தானுரக்த 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 பரிபாலன 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 பாரிஜாத 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 லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி கராவலம்பம் 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 பிரக்லாதநாரத 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 பராசர புண்டரீக பராசர புண்டரீக பராசர புண்டரீக வியாசாதி பாகவத வியாசாதி பாகவத வியாசாதி பாகவத புங்கவஹ்நிவாச புங்கவருண்ணிவாச புங்கவருண்ணிவாச பக்தானுரக்த 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 பரிபாலன 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 பாரிஜாத 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 லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி கராவலம்பம் 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 லக்ஷ்மீ நிருசிம்ம லக்ஷ்மீ நிருசிம்ம லக்ஷ்மீ நிருசிம்ம சரணாப்ஜ 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 மதுவ்ரதேன 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 ஸ்தோத்ரம் கிருதம் ஸ்தோத்ரம் கிருதம் ஸ்தோத்ரம் கிருதம் சுபகரம் 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 புவி சங்கரேன புவி சங்கரேன புவி சங்கரேன ஏதத் படந்தி ஏதத் படந்தி ஏதத் படந்தி மனுஜா 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 ஹரிபக்தியுக்தாः 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 ஏயாந்தி ஸ்ரேயாந்தி ஸ்ரேயாந்தி தத்பத 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 சரோஜம் 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 அகண்டரூபம் 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 லக்ஷ்மீ நிருசிம்ம லக்ஷ்மீ நிருசிம்ம லக்ஷ்மீ நிருசிம்ம சரணாப்ஜ 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 மதுவ்ரதேன மதுவ்ரதேன
मधुव्रतेन स्तोत्रं कृतं स्तोत्रं कृतं शुभकरं शुभकरं भुवि शङ्करेण भुवि शङ्करेण एतत् पठन्ति एतत् पठन्ति मनुजा 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 हरिभक्तियुक्ताः 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 ते यान्ति ते यान्ति ते यान्ति तत्पद 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 सरोजम् सरोजं सरोजम् अखण्डरूपम् अकण्ठरूपम् अकण्ठरूपम् लक्ष्मी नृसिंह लक्ष्मी नृसिंह लक्ष्मी नृसिंह चरणाब्ज शरणाब्ज शरणाब्ज मधुव्रतेन 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 स्तोत्रं कृतं स्तोत्रं कृतं शुभकरं शुभकरं भुवि शङ्करेण भुवि शङ्करेण एतत् पठन्ति एतत् पठन्ति मनुजा अनुजा अनुजा हरिभक्तियुक्ताः 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 ते यान्ति ते यान्ति ते यान्ति तत्पद 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 सरोजम् सरोजं सरोजम् अखण्डरूपम् अकण्ठरूपम् अकण्ठरूपम् பாருங்க, இன்றைய தினம் ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு விசேஷமான தினம். இந்த ஏகாதசி அப்படின்ற திதியானது நமக்கு தெரியும். அதாவது திதிகள் அப்படின்னாக்கா பிரதமை முதல் சதுர்தசி வரை 14 நாட்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் சந்திரனுடைய வளர்பிறை வச்சுட்டு என்ன பண்றா அப்படின்னாக்கா பிரதமை ஆரம்பிச்சு சதுர்தசி பர்யந்தம் அந்த 14 நாட்கள், 15வது நாள் பௌர்ணமி. அப்படி இது சந்திரன் வளர்பிறையை வச்சு அவ கால்குலேட் பண்றா. அதே மாதிரி அந்த 15வதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் பிரதமை அப்படிங்கிறதாக ஆரம்பிச்சு 14 நாட்கள் சதுர்தசி பர்யந்தம் 14 நாட்கள். அதற்கப்புறமா வரக்கூடிய அந்த 15வது நாள் அமாவாசை. சந்திரன் என்ன ஆறுது அப்படின்னாக்கா தேயறது. ஸோ சந்திரனுடைய தேய்பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் சொல்ல பக்ஷங்கள் 2. ஒரு மாதம் அப்படின்னா இந்த 30 நாட்கள். அந்த 30 நாட்கள் சந்திரனுடைய வளர்பிறை தேய்பிறையை வச்சு அவ என்ன பண்றா கால்குலேட் பண்றா. சந்திரன் வளர்றதுனால வளர்பிறை சுக்லபக்ஷம் என்றும், சுக்லனா வெண்மை, சந்திரன் தேய்றான் அப்போ கிருஷ்ணபக்ஷம், கிருஷ்ணன்னா பிளாக் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சயின்டிபிக்கலான அந்த விஷயங்களை இப்ப நம்ம கேலண்டர்னு சொல்றோம். நிறைய பேருக்கு பொதுவா கேலண்டர்ல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம ஒரு வகுப்பு எடுக்கணும். ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு. பஞ்சாங்கம்னா சாதாரணம் இல்லை. திதி வார நட்சத்திர யோகம் கரணம் சொல்லிடுறோம். ஆனா என்னென்ன அப்படிங்கிறத கேட்டா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அவளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியறதே இல்லை, அவேர்னஸே இல்லை. அதனால ஏகாதசி அப்படின்னு சட்டுன்னு ஒரு திதியை சொன்னா என்ன அப்படின்னு அது 11வது நாள். அப்போ ஒரு மாதத்துல 2 முறை இந்த ஏகாதசின்னு சொல்லக்கூடிய 11வது நாள் வரும் இல்லையா, அந்த தினத்தை வசத்தியா கொண்டாடுறா. அதற்கு அவ்வளவு மகிமை இருக்கு, மகத்துவம் இருக்கு. ஏன் அந்த தினத்துக்கு அப்பேற்பட்ட மகத்துவம் மகிமை அப்படின்னு நம்ம புராண ரீதியான விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு கதை ஒண்ணு சொல்றான். என்னன்னாக்கா முன்பு ஒரு காலத்துல முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருக்கான். அவன் என்ன பண்றான், எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்குறான். 3 லோகத்துக்கும் தொந்தரவு கொடுக்குறான். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவனால ஏகப்பட்ட தொந்தரவு. இது என்ன பண்றதுன்னு அவளால பொறுக்க முடியல. எல்லாரும் என்ன பண்றா, தேவர்கள் முனிவர்கள்லாம் நேர சிவபிராணத்துல போய் கேட்கிறா, சுவாமி இந்த மாதிரியான ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, இதுல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்றார். அப்போ சிவபெருமான், நீங்க பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணத்துல சரணடையுங்கள், அவர் உங்களுக்கு இதுக்கு ஒரு உபாயம் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றார், நேர விஷ்ணு இடத்துல அவளை அனுப்பிச்சு வைக்கிறார். சரணடைய மாதிரி கேட்கிறார். அதற்கிணங்க அவளை என்ன பண்றா, நேர மகாவிஷ்ணு இடத்துல போய் பிரார்த்திக்கிறா. கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சுவாமி
அந்த முரண் சொல்லக்கூடிய அரக்கனுடன் சுமார் 1000 ஆண்டுகளாக யுத்தம் புரிந்தார் அப்படிங்கிற மாதிரி புராண கதைகள் சொல்றது. அப்படி 1000 ஆண்டுகள் தொடர்ந்து அவனோட சண்டை போட்டு அவருக்கு களைப்பானது ஏற்படுறது. நேரம் என்ன பண்றார் சுவாமி, கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்காக பத்ரிகாசிரமம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குகை இருக்கு, அந்த குகையில போய் சயனிச்சுக்கிறார். இந்த சமயத்தை அந்த முரண்ற அரக்கன் பயன்படுத்திட்டு அவரை தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை நோக்கி போறான். அப்படி போகும்போது விஷ்ணுனிடத்துல அவர் சரீரத்திலிருந்து ஒரு விதமான சக்தி வெளிப்படுறது. அந்த சக்தி நேரம் அந்த முரண்ற அரக்கனை நோக்கி வருது. கிட்ட வந்து அந்த அரக்கனிடத்துல ஓம்காரம் அப்படிங்கிற ஒரு ஓம்கார ஒளியை எழுப்புறது. அந்த ஓம்காரம் அப்படிங்கிற ஒளியிலிருந்து வந்த சக்தியின் மூலமாக, அதாவது விஷ்ணுவனிடத்திலிருந்து ஒரு சக்தியானது வெளிப்படுறது ஒரு பெண் உருவத்துல. அந்த பெண் உருவம் நேரம் என்ன பண்றது, இந்த முரண்ற அசுரனை நோக்கி வருது. ஏன்னா அந்த முரண் வந்து மகாவிஷ்ணுவை தாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். அவரோ களைப்புல ஓய்வெடுத்துட்டு இருக்கார். அப்ப அவரது சரீரத்திலிருந்து தோன்றிய ஒரு சக்தி, ஒரு பெண்ணானது நேரா அந்த முரண்ற ராட்சசனை அழிக்கிறதுக்காக போறது. அவனிடத்துல சென்ற உடனே ஒரு ஓம்கார ஒளியை எழுப்புறது. அந்த ஓம்கார ஒளியிலிருந்து வந்த சக்தியானது அந்த முரணை அழித்தது. இந்த விஷயம் மகாவிஷ்ணுவுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அந்த சக்திக்கு ஒரு பேர் சூட்டுறார். அந்த சக்திக்கு தான் என்ன பேரு, ஏகாதசின்னு பேர் சூட்டுறார். அப்படி அதோட மாத்திரம் இல்லாம அந்த சக்தியை தன்னோட சேர்த்துக்கிறார். சேர்த்துட்டு சொல்றார், இந்த ஏகாதசி அப்படின்னா மொத்தம் 25 வகையான ஏகாதசி சொல்றா. அதுல ஏகாதசியில 25 வகையான ஏகாதசி புராண ரீதியா கொண்டாடின்னு இருக்கா. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு தனி லெக்சரே கொடுக்கலாம். அப்படி அந்த 25 வகையான ஏகாதசி கொண்டாடுவா. அந்த ஒண்ணுத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி இந்த சக்தியாகிய ஏகாதசியின் பெயர் சூட்டியதோட இல்லாம உன்ன பிற்காலத்துல யார் யாரெல்லாம் கொண்டாடுறாளோ, அவளுக்கு விரதம் இருக்கிறாளோ, அவளுக்கெல்லாம் நான் அவளை நிச்சயமா அவளை காப்பாத்துவேன். அவ எதை நோக்கி அந்த விரதத்தை மேற்கொள்றாளோ அது எல்லாத்தையுமே நான் பூர்த்தி பண்ணுவேன். அப்படிப்பட்ட மகத்துவம் உனக்கு கொண்டாடுவா. ஏகாதசின்ற உன்னுடைய பேரை இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பின்வரும் காலத்துல கொண்டாடுவான்னு சொல்லி இப்படி ஒரு விஷயத்தை, அந்த ஏகாதசிங்கிற சக்திக்கு ஒரு விஷயத்தை மகாவிஷ்ணு கொடுத்தார். அதுதான் ஏகாதசின்ற பெயரோட நம்ம இன்னைக்கும் அதை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு தினம்தான் இந்த ஏகாதசி தினம் அப்படிங்கிறது சக்தியா கொண்டாடுவா. சோ இப்படியாக ஒரு ஏகாதசியினுடைய வரலாறு புராண கதை ரீதியா சொல்றது உண்டு. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்க நமக்கு ஆதிசங்கரர் சண்மத ஸ்தாபகர்னு பேர். அவர் 6 விதமான மார்க்கங்களை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா? வைணவம், சைவம், சாக்தம், கௌமாரம், கானபத்தியம், சௌரம், இப்படியாக 6 விதமான மார்க்கங்களை காண்பிச்சு கொடுக்கிறார். அதுல பாருங்கோ, ஒசத்தியா லக்ஷ்மி நரசிம்மரை கொண்டாடார். இப்படி கொண்டாடும் போது என்ன சொல்றாரு பாருங்க. இந்த 16வது ஸ்லோகத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம 15 ஸ்லோகங்களை முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் 16வது ஸ்லோகம். இன்றைய தினம் ஏகாதசி அப்படிங்கிறதுனால முதல்ல ஏகாதசினா என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்பேற்பட்ட உன்னதமான நாள்ல பகவன் நாமாவை நாம உச்சாரணம் பண்ணா எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு ஸ்ரேயஸ், எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு மகத்துவம் அப்படிங்கிறது நமக்கு வந்தடையும். நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஏகாதசிக்கு அவர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கார். அப்பேற்பட்ட நாள்ல நாம இந்த பகவன் நாமாவை ஸ்மரணம் பண்றது, கேட்கறது, கீர்த்தனம் பண்றது அப்படின்னா பலவிதமான நன்மைகள் நமக்கும் அடையும் அப்படிங்கிறத உன்னதமான நிதர்சனமான உண்மை. பாருங்க, இந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்தினுடைய 16வது ஸ்லோகம் என்ன? பிரக்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாதி பாகவத புங்கவ ஹிருண்ணிவாச பக்தானுரக்த பரிபாலன பாரிஜாத லக்ஷ்மீ நிருசிம்மா மமதேகி கராவலம்பம். சுவாமி, உங்களுக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். என்னை உங்களுடைய திருக்கரங்களை கொடுத்து என்ன பாதுகாப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவரிடத்துல எப்பேற்பட்டவர் அவர், விசேஷனம் சொல்லணும் இல்லையா சுவாமிக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு விசேஷணங்களை காண்பிச்சு கொடுத்துட்டே வர்றார். அந்த ரீதியில பிரக்லாத, ஏன்னா பக்திக்கு பேர் போனவன் பிரக்லாதன். பக்தின்ன உடனே நமக்கு பிரக்லாதன் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா என்ன வேணும்னாக்கா கான்பிடென்ட், அந்த நம்பிக்கை, பக்தி அப்படின்னா அதுக்கு முதல் முன்னோடியா திகழ்றது யாருனாக்கா பிரக்லாதன். இரண்யகசிபனுடைய மகனாக பிறந்தான்.
அவனும் சிவபக்தன் இரண்யகசிபு. தன்னுடைய மகனுக்கு அந்த நாமாக்களையே சொல்லி வைக்கணும்னு எவ்வளோ பிரயத்னம் பண்ணி பார்த்தான், முடியல. அவனுக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமங்கள் தான் வருது, அதுதான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பிரகலாதன்ற குழந்தைக்கு எவ்வளவுலாம் கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தான்னு நம்ம புராண கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? யானை கீழே போட்டு மிதிக்கிறது, மலையிலேருந்து தூக்கி போடுறது, கடல்ல வீசுறது, அப்புறம் நெருப்பை இது பண்ணி அதுல தணலை மூட்டி அதுல அவனை பிரவேசம் பண்ண வைக்கிறது, விஷ ஜந்துக்களை வச்சு கடிக்க வைக்கிறது, இப்படி அநேக விதமான துன்புறுத்தல்கள்ல அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்டது. ஈவன் தோ இருந்தாலுமே தன் உயிரையும் பொருட்படுத்தாம அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன பார்த்துப்பான் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ட் இருந்ததுனால தான் பகவான் எல்லா சமயத்திலையும் காப்பாத்தினார். அது மாத்திரம் இல்ல, கடைசியா இதெல்லாம் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் விட கடைசியா பகவான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்ற அந்த விஷயத்தை நிதர்சனமாக்கி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இரண்யகசிபனுடைய கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டையில 9 வகையான தூண்கள் இருக்கு. அந்த 9 தூண்கள் பில்லர்ஸ் சொல்லுவா இல்லையா? ஏன்னா ஸ்தூணா பிதாமஹ்யபூன்னு சொல்லுவா இல்லையா? தூணிலிருந்து பிறந்தவர் யாரு? லக்ஷ்மி நரசிம்மர். அதனால அவன் கொடுத்த கண்டிஷன் எப்பேற்பட்ட கண்டிஷன், வாங்கின அந்த வரம் எப்பேற்பட்ட வரம், பயங்கரமான வரம் வாங்கியிருக்கான் இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா? அவன் பகல்லையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது, ஆயுதத்தாலையும் கொல்லக்கூடாது, மனிதர்களாலையும் கொல்லக்கூடாது, விலங்குகளாலையும் கொல்லக்கூடாது, ராத்திரிலையும் கூடாது, பகல்லையும் கூடாது, ஆகாசிலையும் கூடாது, கீழையும் கூடாது, இப்படி எல்லாமே பார்த்து அவன் பிறவி எடுத்திருக்க கூடாது, ஒரு மனிதனுடைய வயிற்றுல பிறந்திருக்க கூடாது, இப்படி தேவர்களா இருக்கக்கூடாது, மனுஷர்களா இருக்கக்கூடாது, மிருகமா இருக்கக்கூடாது, ஏகப்பட்ட விஷயங்கள் அவன் என்ன பண்றான், எதெல்லாம் முடியாதோ அது எல்லா விதமான கண்டிஷனோட ஒரு கண்டிஷன் போட்டு வரத்தை வாங்கி வச்சுட்டான். அதையும் தாண்டி அவனுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி அவன் சொன்ன எல்லா கண்டிஷனும் ஏத்துண்டு ஒரு விஷயத்தை பண்றார், பிரகலாதனுக்காக பண்றார் இல்லையா? அப்போ அந்த தூணில்லாம இருப்பான்னு சொல்லும் பொழுது அவருக்கே ஒரு சின்ன பிரமிப்பானது ஏற்படுறது. ஏன்னா இரண்யகசிபு ஒரு அரக்கன், அந்த கோட்டையில 9 தூண்கள் இருக்கு. அவன் இந்த தூண்ல இருப்பாரான்னு தட்டுறதுக்கு பதிலா பக்கத்து தூண்ல போய் தட்டிட்டான்னா என்ன பண்றது? அதனால சுவாமி என்ன பண்றாரு பாருங்க, நரசிம்ம அவதாரத்துல இன்னைக்கு நம்ம ஆந்திராவில் கடப்பா பக்கத்துல அகோபிலம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அங்க பார்த்தா நவ நரசிம்மர் அழகா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு மலை மேல. அங்க இரண்யகசிபனுடைய கோட்டை இருந்தது, அதற்குண்டான எவிடன்ஸ் எல்லாமே இப்ப இருக்கு. அங்க போய் பார்த்தா நம்மளால பிரமிப்பா இருக்கும். அங்க 9 நரசிம்மர்களை கொண்டாடிட்டு இருக்கா. ஜுவாலா ஹோபில மாலோல குரோடகாரஞ்ச பார்கவாக யோகானந்தா சத்ரவடா பாவனஹா நவமூர்த்தயா. 9 வகையான நரசிம்மர் அங்க இருக்கா. ஜுவாலா நரசிம்மர், ஜுவாலா ஹோபில, மாலோல, குரோட, கார நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், ஜுவாலா ஹோபில மாலோல குரோடகாரஞ்ச பார்கவாக யோகானந்தா சத்ரவடா பாவனஹா, இப்படியாக 9 தூண்கள். அவர் என்ன பண்றார், எந்த தூண் அவன் தட்டுவான்னு தெரியாது, அதனால எல்லா தூண்குள்ளயும் ரெடியா தயாரா தன்னை அங்க போய் உட்கார்ந்துக்கிறார். இவ்வளவு கஷ்டம் பாருங்க இல்லையா? நம்மளால ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காருன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா சுவாமி பாருங்க, அந்த பிரகலாதனுக்காக அந்த 9 தூண்களுக்குள்ள 9 வகையான நரசிம்மரா போய் உட்கார்ந்துக்கிறார். அதுல ஒரு தூணை அவன் இந்த தூண்ல இருப்பாரான்னு சொல்லி தட்டுறான், அந்த தூண் பிளக்கிறது, அதுல இருந்து வெளியில வரார், அந்த இரண்யகசிபு வதம் பண்றார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஆனா மீதமுள்ள 8 தூண்கள் இருந்து பகவான் வந்திருக்கார். அப்ப 9 நரசிம்மரா இருந்திருக்கார் இல்லையா? அந்த 9 நரசிம்மர் எங்க பார்க்க முடியும்னாக்கா அகோபிலம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு போனாக்கா இன்னைக்கு நம்ம சுவாமியை பார்க்கலாம். அப்பேற்பட்ட பிரகலாதனுக்காக நாரதர், பராசரர், புண்டரீகா, வியாசர், அது மாத்திரமில்ல வியாசர் முதலான பாகவதர், இவாளோட ஹிருதயத்துல எப்பவுமே வாசம் பண்ணக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர். யார் யார் ஹிருதயத்துல? பிரகலாத, நாரத, பராசரர், புண்டரீகர், வியாசாதி பாகவதா. வியாசர் முதலான பாகவதர். யாரு பாகவதன்? பகவத் பக்தா பாகவதா. நம்ம எல்லாருமே பாகவதால் தான். நம்மளுடைய ஹிருதயத்திலே எப்பவுமே இருந்துட்டே இருக்கார் லக்ஷ்மி நரசிம்மர் சதா. இது நான் சொல்லல, ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். பகவத் பக்தா பாகவதா, எல்லா பாகவதாருடைய ஹிருதயத்திலையும் எப்பவுமே வாசம் பண்ணக்கூடியவரே லக்ஷ்மி நரசிம்மரே. அது மாத்திரமல்ல, பக்தானுரக்த பரிபாலனர். பகவான நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அப்பேற்பட்டவர்
இல்லையா? அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியான ஒரு நோக்கம் கொண்டவர். அப்பேற்பட்ட லக்ஷ்மி நரசிம்மரே மமதேகி கராவலம்பம், எனக்கு உங்களுடைய அந்த திருக்கரங்களை கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும். எப்பேற்பட்ட லக்ஷ்மி நரசிம்மர்? பக்தானுரக்த பரிபாலன பாரிஜாத, பக்தனுடைய ஒரு விஷயம் இருக்கு, பக்தனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனாக்கா உடனடியா வந்து கை கொடுக்கக்கூடிய, அதுக்கு நிறைய சான்றுகள் கொடுக்கிறார். யாருடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடியவர்? பிரக்லாத, நாரதர், பராசரர், புண்டரீகர், வியாசாதி அப்படின்னா வியாசர் முதலான பாகவதா யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளுடைய புங்கவ ஹிருதய சந்நிவாச, அவளுடைய ஹிருதய கமலத்தில் எப்பவுமே வசிக்கக்கூடியவரான லக்ஷ்மி நரசிம்மா மமதேகி கராவலம்பம். இல்லையா? பிரக்லாதன், நாரதர், பராசரர், புண்டரீகர், வியாசர் முதலிய பரம பக்தர்களுடைய ஹிருதயத்துல வசிப்பவரே, பக்தர்களையும் நேசிப்பவர்களையும் பாதுகாப்பில் கருத்துடையவர். இல்லையா? அப்பேற்பட்ட கருத்துடையவர் பாதுகாக்கணுங்கிற விஷயத்துல. ஏன்னா அவருக்கு அவர் நம்மளை அப்படி நேசிப்பார். அப்பேற்பட்ட பகவானே, ஏ லக்ஷ்மி நரசிம்மரே, எனக்கு கை கொடுத்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத் மூலமா சுவாமி சொல்றார். பிரக்லாத, நாரத, பராசர, புண்டரீக, வியாசாதி பாகவத புங்கவ ஹிருநிவாச, பக்தானுரக்த பரிபாலன பாரிஜாத, லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம். இப்படியாக இந்த 16வது ஸ்லோகம். கடைசி ஸ்லோகம் என்னன்னாக்கா பலஸ்ருதி. அதான் முக்கியம். ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பலன் இல்லாம அந்த விஷயத்தை பண்ணவே மாட்டோம், பிரவேசமே பண்ண மாட்டோம். அப்படியாக இந்த லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தை சொல்றதுனால, படிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் உண்டாகும் அப்படிங்கறத நமக்கு இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் ஆதிசங்கரர். என்ன ஸ்லோகம் அது? லக்ஷ்மி நரசிம்ம சரணாப்ஜ மதுவிரதேன ஸ்தோத்திரம் கிருதம் சுபகரம் புவிசங்கரேன ஏதத் படந்தி மனுஜா ஹரிபக்தி யுக்தாக தேயாந்தி தத். இல்லையா? தேயாந்தி தத் பத சரோஜம் அகண்ட ரூபம் அப்படிங்கிறது பலஸ்ருதி. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, லக்ஷ்மி நரசிம்மா உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இப்போ லக்ஷ்மி நரசிம்மனுடைய அந்த திருவடி தாமரைகளில் அமைக்கக்கூடிய தேனியாக இருக்கும் ஸ்ரீ சங்கரரால மங்களகரமான இந்த ஸ்தோத்திரமானது இயற்றப்பட்டுள்ளது. அடியேன் உமக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி வந்து ஒரு தாமரை மலர அந்த வண்டுகள் வந்து அப்படியே மொய்க்குமோ, அத போல உங்களுடைய திருவடி தாமரைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த தேனியாக நான் இருந்துட்டு இருக்கேன். யாரு? ஆதிசங்கரர் சொல்றார். இருந்துட்டு இந்த மங்களகரமான இந்த ஸ்தோத்திரத்தை அடியேன் ஏற்றிருக்கேன். இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியோட படிக்கிறவா நிறைய பேர் இருப்பா. அப்படி படிக்கிறவாளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி தாமரையை அடைவார் அப்படிங்கிறதாக சொல்றார். ஏ படந்தி தத், எவர் ஒருவர் ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறாளோ, கேட்கிறாளோ, சொல்றாளோ, அவளுக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த திருவடி தாமரையை அடைவது அப்படிங்கிறது நிதர்சனம், உண்மை அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்தோத்திர பாடத்தினுடைய 17வது ஸ்லோகமா இருக்கக்கூடிய ஸ்லோகமானது பலஸ்ருதியா அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கேன். பக்தஹா அப்படின்னாக்கா பக்தினா என்ன? சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இது 9 விதமான பக்தி. என்னென்ன? சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ, யாருடைய சிரவணம் கீர்த்தனம்? விஷ்ணோஹோ சிரவணம் கீர்த்தனம். அது மாத்திரமல்ல, விஷ்ணோஹோ ஸ்மரணம், அவரை நினைக்கிறது. விஷ்ணோஹோ பாத சேவனம், அவருடைய பாதங்களை சேவிப்பது. விஷ்ணோஹோ அர்ச்சனம், விஷ்ணோஹோ வந்தனம், விஷ்ணோஹோ தாஸ்யம், விஷ்ணோஹோ சக்கியம், விஷ்ணோஹோ ஆத்ம நிவேதனம். இப்படியாக 9 வகையான பக்திகளை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அதுல உன்னதமான இந்த ஸ்தோத்திர பாடத்தை எந்த ஒரு பக்தன், யாருடைய ஹரிபக்தனாக இருக்கக்கூடியவன், ஹரிபக்தி யுக்தாக தே படந்தி, யார் படிக்கிறார்களோ
தே யாந்தி அவர்களுக்கு இது கிடைக்கும். எது? தத்பத சரோஜம் அகண்ட ரூபம். பெருமானுடைய அந்த தாமரை போன்ற பாதங்கள் இல்லையா, தாமரை போன்ற திருவடை தாமரைகளில் வைக்கக்கூடிய தேனியாக இருக்கும் அடியேன். நான் எப்படி இருந்துருக்கேன் அப்படின்னாக்கா, லக்ஷ்மி நிருசிம்ம சரணாப்ஜ மதுபிரதேன. மதுபிரதன தேன். ஒரு தேன் எப்படி அந்த மகரந்தத்தை எடுக்கிறதுக்காக அந்த தாமரை மலரையே சுற்றி சுற்றி மொய்க்குமோ, அத போல ஸ்தோத்திரம் கிருதம், நான் அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிட்டேன். அடியேன் யாரு அப்படின்னாக்கா, புவி சங்கரேன, இந்த பூமியில சங்கரால இயற்றப்பட்ட ஸ்தோத்திரம் இது. இது எதுக்காக பண்ணது? சுபகரம், எல்லோருக்கும் நன்மை உண்டாக வேண்டும், மங்களகரமான விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கேன். அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை ஏ படந்தி மனுஜா, எப்படி அரிபக்தி யுக்தாக தே யாந்தி தத்து பத சரோஜம் அகண்ட ரூபம் அப்படிங்கிறதாக இந்த பலஸ்ருதியானது அமைஞ்சிருக்கு. இப்படியாக நாம இன்றைய தினம் இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டோம். அந்த ஸ்தோத்திரத்தை மொத்தம் 17 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை நாம வாசிச்சுட்டே வந்தோம். ஸோ இன்றைய தினத்தோட இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது முடியறது இல்லை. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ரிவிஷனாக இருக்கக்கூடிய வரக்கூடிய அடுத்த வியாழன் வெள்ளிக்கிழமை இதே ஸ்தோத்திரங்களை ரிவிஷன் மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் இந்த ஸ்தோத்திரங்களை சொல்ல வைக்கிறது, அதனுடைய அர்த்தத்தை மறுபடியும் ஒரு ரீகலெக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய வியாழன் வெள்ளி என்று இந்த விஷயங்களானது நடக்கும் இல்லையா. பாருங்க, இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன? 16வது ஸ்லோகம் பாருங்க. பிரக்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாதி பாகவத புங்கவஹன்னிவாச பக்தானுரக்த பரிபாலன பாரிஜாத லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது 16வது ஸ்லோகம். 17வது ஸ்லோகம் என்ன பாருங்க. லக்ஷ்மீ நிருசிம்ம சரணாப்ஜ மதுபிரதேன ஸ்தோத்திரம் கிருதம் சுபகரம் புவி சங்கரேன ஏதத் பட்டந்தி மனுஜா ஹரிபக்தி யுக்தாக தேயாந்தி தத் பத சரோஜம் அகண்ட ரூபம் அப்படிங்கிறது இந்த 17வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயமானது என்னவா அமைஞ்சிருக்கு? நமக்கு பலஸ்ருதியா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. இந்த 17 ஸ்லோகங்களையும் நம்ம உட்கார்ந்து சொல்லி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 17 ஸ்லோகங்களையும் நாம சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கணும். சொல்ற பாருங்க. ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போக மணிராஜித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்திபோத லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீடகோட்டி சங்கட்டிதாங்கிரி கமலாம் அலகாந்திகாந்த லக்ஷ்மீ லசத்குச்ச சரோருக ராஜஹம்ச லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் சம்சாரதாவதகணாம் கரபீகரோரு ஜ்வாலாவலீபிஹி இதி தக்தம் தனூருகஸ்ய त्वत्पादपद्म सरसीरुगमागतस्य लक्ष्मी नृसिंह ममदेहि करावलम्बं संसारजालपतितस्य जगन्निवास सर्वेन्द्रियार्थ बडिशाग्र जशोपमस्य प्रोत्कम्पित प्रचुरतालुकमस्तकस्य लक्ष्मी नृसिंह ममदेहि करावलम्बं संसारकूपम् अधिघोरम् अगाधमूलं संप्राप्य दुःख शतशर्प समाकुलस्य दीनस्य देव कृपया पदमागतस्य लक्ष्मी नृसिंह ममदेहि करावलम्बं संसार भीकर करीन्द्र कराभिगाद निष्पीट्यमान वपुषः सहलार्तिनाश प्राणप्रयाण भवभीति समाकुलस्य लक्ष्मी नृसिंह ममदेहि करावलम्बं संसार सर्प विषदग्ध महोग्र तीव्र दंष्टाग्रकोटि परिधट्ट विनट्टमूर्तेः नागारिवाहन सुधाब्धि निवास शौरे लक्ष्मी नृसिंह ममदेहि करावलम्बं संसार वृक्ष मगधी मगबीज मनंतकर्म शाखायुधं करणपत्र मनंग पुष्पं आरुक्य दुःख फलितं पततो दयालु अलदु चकितं दयालु लक्ष्मी नृसिंह ममदेहि करावलम्बं संसार सागर विशाल कराल काल नक्रग्रह ग्रस्तिद निग्रह
விக்கிரஹஸ்ய வியக்ரஸ்ய ராக நிஷயோர் மினிபீடிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் சம்சாரசாகர நிமஞ்சன முக்கியமானம் தீனம் விலோகய விபோ கருணாநிதே மாம் பிரக்லாதகேத பரிஹார பராவதார லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் சம்சார கோர ககனே சரதோ முராரே மாரோக்ர பீகர மிருக பிரச்சுரார்த்திதஸ்ய ஆர்த்தஸ்ய மத்சர நிதாக சுதுக்கிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் பத்தாகலே யமபடா பகுதர்ஜயந்தः கர்ஷந்தி யத்ர பவபாச சதைர்யுதம் மாம் ஏகாகினம் பரவசம் சகிதம் தயாலோ லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் லக்ஷ்மீபதே கமலநாப சுரேஷ விஷ்ணு யக்ஞேஷ யக்ஞ மதுசூதன விஸ்வரூப பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் ஏகேன சக்கரமபரேண கரேண சங்கம் அந்யேன சிந்து தனயாம் அவலம்பிய திட்டன்னு வாமேதரேண வரதாபய பத்மசின்னம் லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் அந்தஸ்ய மே கிருத விவேக மகாதனஸ்ய சோரைர் மகாபலிபிஹி இந்திரிய நாமதேயைஹி மோகாந்தகார குகரே வினிபாதிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் பிரக்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாதி பாகவத புங்கவ ஹிருண்ணிவாச பக்தானுரக்த பரிபாலன பாரிஜாத லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம் லக்ஷ்மீ நிருசிம்ம சரணாப்ஜ மதுவ்ரதேன ஸ்தோத்ரம் கிருதம் சுபகரம் புவி சங்கரேன ஏதத் படந்தி மனுஜா ஹரிபக்தி யுக்தாஹ தேயாந்தி தத் பதசரோஜம் அகண்ட ரூபம் இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரிய ஸ்ரீமத் சங்கராச்சாரிய விரச்சிதம் ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். அப்படியே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த சபையில உங்களோட பகிர்ந்துட்டேன். இதுல ஏதோனும் பிழைகள் இருந்தா அதை நீக்கிட்டு என்னென்ன நிறைகள் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்திச்சுட்டு அடியேன் விடப்பெற தாசன். தன்யவாதா. धन्यवादः महोदय।